வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? இயேசு கிறிஸ்துவை நாம் இரட்சகராக அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான மாற்றங்கள் வெளியரங்கமான செயலுக்கு நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும், நமக்கு அவர் கொடுத்திருக்கும் திறமைகளை குறித்து நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நமக்கு இரட்சிப்பு அருளப்பட்டிருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் அதனை தொடர்ந்து 41ஆம் வசனம் முதல் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே விஞ்ஞானம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதா? ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு எப்படி தலைக்கல்லாயிற்று? சதுசேயர்கள் என்பவர்கள் யார்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி எதிர்த்தனர்? ஆழமாக கற்றுக்கொள்ள ஆசையா? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். அருமையானவர்களே, இந்நாட்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். இங்கே இயேசு கிறிஸ்து எருசலேமிற்காக கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இவை எல்லாமே அவர்களுடைய கண்களுக்கு மறைவானதாகவே இருக்கிறது. சமீபத்திலே எருசலேமிலே ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடைபெற்றது. அந்த அரங்கத்தின் பின்னணியத்திலே கட்டப்பட்டிருந்த வாசகம் என்ன தெரியுமா? நம் நாட்களில் விஞ்ஞானமே நமக்கு சமாதானம் கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருந்ததாம். உண்மையை பார்ப்பீர்கள் என்றால் விஞ்ஞானம் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. விஞ்ஞானமானது மேலும் மேலும் மனிதன் சமாதானத்தை இழந்து யுத்தம் செய்யும்படியான அநேக ஆயுதங்களையும் அணுகுண்டுகளையும் உற்பத்தி செய்கிறது. வசனங்கள் 43, 44 பாருங்கள். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலானது சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டிலே தீத்தராயன் ரோமாபுரியிலிருந்து எருசலேம் வந்து எருசலேமை அழித்தான். எந்த இரக்கமும் இல்லாமல் மக்களை அவன் அங்கே கொலை செய்தான். தொடர்ந்து என்ன நடக்கிறது பாருங்கள். லூக்கா 19, 45 முதல் 48ஆம் வசனம் வரை. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும், ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி 2வது முறையாக தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த செயலானது அதிகாரப்பூர்வமாக இஸ்ரவேல் மக்களுக்காக அவர் செய்த பணியை நிறைவுக்கு கொண்டு வருகிறது. இப்பொழுது நாம் 20ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். அவருடைய அதிகாரம் சவாலிடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு ஓமையை சொல்கிறார். ராயனுக்கு வரி கொடுப்பதை குறித்து கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, சதுசேயர்கள், உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் உயிர்த்தெழுதலை குறித்தும் கேள்வி கேட்டபொழுது இயேசு அவருடைய வாயை அடைக்கிறார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து வேதபாரகரிடத்தில் கேள்வி கேட்கிறார். லூக்கா 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் சவாலிடப்படுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். பஸ்கா பண்டிகை நாட்களிலே இயேசு கிறிஸ்து கைது செய்யப்படும் வரை தினமும் தேவாலயத்திலே வந்து மக்களுக்கு போதித்தார். கேள்வி கேட்டவர்களுக்கு கேள்வியின் மூலமாகவே பதில் சொல்லும் சாக்ரட்டிஸின் வழிமுறையை அன்று அவர் பயன்படுத்தினார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷரால் உண்டாயிட்டோ என்று கேட்டார்.
தங்களை தாங்களே குற்றப்படுத்திக் கொள்ளாமல் இதற்கான விடையை சொல்ல முடியாத ஒரு நிலையிலே அன்றைய சமய தலைவர்கள் நின்றார்கள். ஒரு பதில் சொல்ல வேண்டுமென்றால் சில தடைகளை தாண்டி செல்ல வேண்டிய சூழ்நிலையிலே இருந்தார்கள். வசனங்கள் 5 முதல் 8 வரை பாருங்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி, தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியினால் நம்மேல் கல்லறிவார்கள் என்று சொல்லி, அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். இங்கே அவருடைய கேள்வியானது உண்மையான எண்ணத்தோடு கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. யோவான் ஸ்நானகனை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவையும் ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாய் இருந்திருப்பார்கள். யோவானை அவர்கள் விசுவாசித்திருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை அவர்கள் கேள்வி கேட்டிருக்க மாட்டார்கள். இயேசு இவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறார்? இங்கே நாம் பார்க்க போகிற திராட்சை தோட்டத்தை குறித்த உவமையை மத்தேயுவும் மார்க்கவும் கூட எழுதியிருக்கிறார்கள். லூக்கா 20 அதிகாரம் 9, 10 வசனங்களை பாருங்கள். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின உவமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தையாக விட்டு நெடுநாளாக புறதேசத்துக்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரர் திராட்சை தோட்டத்திலே வேலைகளை எல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேலைக்காரர்களை அனுப்பி கொண்டே இருந்தார். ஒவ்வொருவராக அந்த வேலைக்காரர்கள் அடிக்கப்பட்டார்கள். தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு பின்னர் தீர்க்கதரிசிகளாக அனுப்பி கொண்டே தான் இருந்தார். அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அநேகர் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். இறுதியாக பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனையை அனுப்பினார். இங்கே நாம் பார்க்கிற வேத பகுதியிலேயும் திராட்சை தோட்டக்காரனின் மகனுடைய இடத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை வைத்து தனக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் மனதிலே வைத்திருந்தார்களோ அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக பேசுகிறார். ஆம், அவர்கள் அவரை சிலுவையிலே அடிக்கப் போகிறார்கள். தேவனும் அதை அனுமதிக்கப் போகிறார். வசனம் 17. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்து என்ன? இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறார்? அவர்கள் அவரை கொலை செய்யலாம், ஆனால் தேவனுடைய அநாதி திட்டத்தை அவர்கள் அழிக்க முடியாது. ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாகும். இது இயேசு புறக்கணிக்கப்படுவதை குறித்தும் இறுதியாக அவர் வெற்றி சேர்ப்பதை குறித்தும் கூறுகிறதாயிருக்கிறது. வசனம் 18. அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்றார். என்று நானும் நீங்களும் அந்த கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விழலாம், நாம் ரட்சிக்கப்படலாம். இவ்வாறு கூறும்பொழுது, நான் பாவியாகவே வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவண்டை வந்து நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட இருதயத்தோடு அவரை தேடுவோம் என்றால் அஸ்திவார கல்லாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய் நாம் மாறலாம். 1 கொரிந்தியர் 3:11 இதைத்தான் பவுல் சொல்கிறார். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. தானியேல் 2 அதிகாரத்திலே பார்ப்போம் என்றால், அவரை புறக்கணித்திருக்கிற தேசங்களின் மேலே நியாய தீர்ப்பாக விழப்போகிற கல்லை குறித்தும் அவர்களை நொறுக்கி பொடியாக்கி போடும் கல்லை குறித்தும் தானியேல் எழுதியிருக்கிறார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையினாலே என்ன நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். எந்த விதத்திலேயும் இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த யூதர்கள் தவறாக இதற்கு அர்த்தம் கொடுக்க முடியாது. லூக்கா 20:19. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களை குறித்து இந்த ஊமையை சொன்னார் என்று அறிந்து அந்நேரத்திலே அவரை பிடிக்க வகை தேடியும் ஜனங்களுக்கு பயந்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், திருச்சபையில் உள்ள அநேகர் எதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். 21 வசனத்தை பார்த்தால் அவர்கள் எவ்வளவு மாய்மாலக்காரர்களாக அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறார்கள் என்பது தெரிகிறது. வசனம் 22 பாருங்கள். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். இந்த கேள்வியை உருவாக்கி கொடுத்ததே ஏரோதியர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ரோம அதிகாரியான சீசருடைய ஆட்சியின் கரத்திலிருந்து இஸ்ரவேலை ஏரோதின் ஆட்சியின் கீழே மட்டும் வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். வசனங்கள் 23, 24. அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள்.
இயேசு கிறிஸ்துவை தந்திரமாக சிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏரோதியர்கள் இந்த கேள்வியை கேட்டார்கள். ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்வார் என்றால், மோசேயை விடவும் மேசியாவை விடவும் ராயன் முக்கியப்படுத்தப்பட்டார் என்று குற்றம் சாட்டலாம் என்று இருந்தார்கள். வரி செலுத்தக்கூடாது என்று சொன்னால் ரோம அதிகாரிகள் அவரை கைது செய்யும்படியான சூழ்நிலையை உண்டு பண்ண வேண்டும் என்று எண்ணினார்கள். இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வகையாக இயேசு செய்த காரியம் மிக உன்னதமான ஒரு காரியம். இயேசு அந்த நாட்களிலே அவர்கள் பயன்படுத்திய ஒரு பணத்தை கேட்கிறார். இவ்வாறு அவர் கேட்டபடினாலே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எந்த பணமும் இல்லை என்பதும் தெரிகிறது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய கேள்விக்கு அவர்களையே பதில் சொல்ல வைக்கும் வண்ணமாகவும் அவ்வாறு செய்தார். வசனம் 25 பாருங்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்திலே மற்றவர்கள் பயன்படுத்திய பணத்தை தான் பயன்படுத்தினார்கள். ரோமருடைய ஆட்சியினாலே அநேக நன்மைகளையும் வாய்ப்புகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ரோம அதிகாரமானது தேவையான அளவு பாதுகாவலை கொடுத்தது, தேவையான அளவு சட்டம் ஒழுங்குகளை காத்து வந்தது. மட்டுமல்ல, நல்ல நெடுந்தூர பாதைகளையும் அமைத்திருந்தது. வியாபாரம் விருத்தியடையத்தக்கதாக எல்லாரும் பயன்படுத்தும் பணத்தையும் புழக்கத்திலே விட்டிருந்தது. யூதர்களுக்காக செய்யப்பட்ட பாதைகளுக்காகவும் சட்ட ஒழுங்குகளுக்காகவும் யூதர்களும் ராயனுக்கு எதையாவது கட்டாயம் கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவாதி தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்களுக்காக நாமும் தேவனுக்கும் எதையாவது செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார், காற்றை கொடுத்திருக்கிறார், தண்ணீரை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாதைகளை அமைக்க கற்களை கொடுத்திருக்கிறார். பணத்தை அமைப்பதற்கு தேவையான உலோகங்களை கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஜீவிய காலத்திலே 2 பகுதிகளுக்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். உலக பிரகாரமாக மனிதன் செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு, தேவனுக்கு அவன் செலுத்த வேண்டிய காரியங்களும் உண்டு. இந்த உலக பிரகாரமான பொருட்களிலேயும் நாம் பொறுப்புள்ளவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தும் பொறுப்புள்ளவர்கள். நாம் பரலோக வாசிகளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது வரி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே வேளையிலே இந்த உலகத்திலே நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருந்தாலும் நித்தியத்திலே செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். தொடர்ந்து வரும் வசனங்களிலே உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொன்ன சதுசேயர்கள் இயேசுவினிடத்திலே வருகிறதை பாருங்கள். வசனம் 27-28. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் மனைவியை உடையவனாயிருந்து பிள்ளை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இந்த பிரமாணத்தை குறித்து உபாகமம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இது வழக்கத்திற்கு மாறான ஒரு சட்டமாய் தெரிகிறது. ஆனால் ரூத்தின் புத்தகத்திலே இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். வசனங்கள் 29 முதல் 33 வரை பாருங்கள். சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். பின்பு 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் பிள்ளை இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அவளை விவாகம் பண்ணினான். அப்படியே 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி பிள்ளை இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள் என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, இவருடைய கேள்வி மிகவும் வேடிக்கையானதாக இருக்கிறது. 34 முதல் 36 வரை பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொழுவதுமில்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். மத்தேயு மார்க்கும் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? அவர்களுக்கு வேத வசனங்களை குறித்த அறிவும் இல்லை, தேவனுடைய வல்லமையை குறித்த அறிவும் இல்லை என்று சொல்கிறார். லூக்கா 20ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்கிறேன். அன்னியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிழைத்திருக்கிறார்களே என்றார். கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து ஏரோதியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் நன்றாக பதில் சொன்னார் என்பதை அறிந்த பின்னர்தான் சதுசேயர்கள் இயேசுவினிடத்திலே கேள்வி கேட்க வந்தார்கள். சதுசேயர்கள் இந்த நாட்களிலேயும் திருச்சபையிலே இருந்தாலும் வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத மக்கள் கூட்டமாயிருக்கிறார்கள். இயற்கைக்கு மாறான காரியங்களை சதுசேயர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை.
எனவேதான் உயிரோடு எழுப்பப்படுதலை குறித்து அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. மோசேயின் பிரமாணம் ஏற்படுத்தி வைத்திருந்த ஒரு சூழ்நிலையை அடிப்படையாக கொண்டு அவர்கள் கேள்வி கேட்டார்கள். இவருடைய கேள்வியின்படி இந்த பெண் 7 முறை திருமணம் செய்தாள் என்பது போல சொல்ல வருகிறார்கள். அவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைகள் கூட இயற்கையாக சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு காரியம் அல்ல. இந்நாட்களிலேயும் கூட பல முறை திருமணம் செய்கிறவர்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டிலேயும் இந்த உலகத்திற்கு தேவையான காரியங்களுக்காகவே அவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள். அதைவிட மேலான எந்த காரியத்தை குறித்தும் அவர்கள் சிந்திக்கிறதில்லை. இந்த சதுசேயர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 300வது ஆண்டிலே உருவானவர்கள். அந்நாட்களிலே வாழ்ந்த அநேக பிரதான ஆசாரியர்களும் தேவாலயத்து பொறுப்புகளிலே இருந்தவர்களும் சதுசேயர்களாக இருந்தார்கள். அவர்கள் சமுதாயத்திலே பெயர் பெற்றவர்களாகவும் பணக்காரர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் திருச்சபை அரசியலிலே ஈடுபடுகிறவர்களும் பணக்காரர்களாக இருப்பார்கள். வேதத்தை பூரணமாக விசுவாசியாத திருச்சபைகளும் செல்வ செழிப்பான திருச்சபைகளாக இருக்கும். இது எதை காட்டுகிறது என்றால் நூற்றாண்டுகளாக இந்த அடிப்படை காரியம் மாறாததாக இருக்கிறது என்பதையே காட்டுகிறது. ஆம், ஏற்கனவே நான் சொன்னது போல சதுசேயர்கள் இயற்கைக்கு மாறான அற்புதமான காரியங்களை நம்புகிறதில்லை. வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எந்த தேவனுடைய வல்லமையின்படி நடைபெற்ற காரியங்களையும் அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. இதே நேரத்திலே பரிசேயர்கள் அது எல்லாவற்றையும் விசுவாசிப்பவர்கள். சொல்லப்போனால் சதுசேயர்களும் பரிசேயர்களும் எதிரெதிரானவர்கள். பரிசேயர்கள் வேதத்திலே எந்த குறையும் இல்லை என்று நம்பினவர்கள். அதே நேரத்திலே சதுசேயர்களுக்கும் இன்றைய வேதத்தை நம்பாத மக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. வரலாறு சொல்லும் கிறிஸ்தவத்திலிருந்து வழிவிலகி போனவர்களே இவர்கள். வேதத்தை நம்பாத மக்கள் கிறிஸ்தவர்கள் என்றே அழைக்கப்படக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற அநேக திருச்சபைகளும் கூட கிறிஸ்தவ திருச்சபை என்று பெயர் இல்லாமல் சமய கழகங்களாகவே இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் அவருடைய இயற்கைக்கு மேலான வல்லமையையும் புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வெளியே தெரியாத வண்ணமாக இப்படிப்பட்டவர்கள் திருச்சபைக்குள்ளேயும் நுழைந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த எதிரிகளிலேயே பிரதானமானவர்கள் இந்த சதுசேயர்கள். கிறிஸ்தவ திருச்சபை ஆதி நாட்களிலே பாடுபட்டதற்கான காரணமும் இவர்கள்தான். இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதற்கும் பொறுப்பாய் இருந்து செயல்பட்டவர்கள் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களுமே. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்னர் பரிசேயர்கள் இந்த எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களை பரிசேயர்கள் கொடுமைப்படுத்தவில்லை. அவர்களிலே அநேகர் கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் சதுசேயர்கள் தொடர்ந்து திருச்சபையை துன்பப்படுத்தினார்கள். இதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் 4ஆம் அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். அருமையானவர்களே, உயிர்த்தெழுதலை குறித்த காரியத்தை விசுவாசிக்கிறீர்களா இல்லையா என்பதை வேதத்தை விசுவாசியாதவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு சரியான பரீட்சை. வேத வசனங்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு சதுசேயனும் ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவண்டை வந்ததாக தெரியவில்லை. ஆனால் நிக்கோதேமு என்ற பரிசேயன் மனம் திரும்பினான். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் கூட ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இளைய தலைமுறையின் அநேக ஊழியர்கள் சிலுவையை குறித்து பிரசங்கிப்பது திருச்சபையிலே அநேகருக்கு விருப்பமற்ற ஒன்று என்பதை புரிந்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். தொடர்ந்து சிலுவையை குறித்தும் பாவத்தை குறித்தும் பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களுக்கு மதிப்பு இல்லை. அவர்கள் திருச்சபையின் அரசியல் வட்டங்களிலேயும் பெயர் பெறுகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு வருகிற சோதனை என்ன? சிலுவையை குறித்தும் பாவத்தை குறித்தும் பிரசங்கிப்பதை விட மக்களுக்கு பிரியமான காரியங்களை குறித்து பிரசங்கித்து மக்கள் மத்தியிலே பெயர் எடுக்கவே விரும்புகிறார்கள். யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை பணத்திற்காக காட்டி கொடுத்தான். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதளித்தான். ஆனாலும் அவரை நேசித்து பின்னாலே மனம் திரும்பினான். உலகத்திலே பெயர் பிரஸ்தாபம் பெற வேண்டும் என்பதற்காக இயேசுவை தூக்கி எறிகிறவர்கள் மீண்டும் திரும்பி வரப்போகிறதில்லை. எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறது போல, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும் என்று வாசிக்கிறோம். சதுசேயர்களே சுவிசேஷத்திற்கு பரம எதிரிகள். முதல் நூற்றாண்டிலும் சரி, இன்றைக்கும் சரி, அதுவே உண்மை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவனிடத்திலே எந்த கேள்வியை கொண்டு வந்தாலும் அதற்கு சரியான பதிலை அவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் எப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கும் என்றாலும் வேத வசனங்களண்டை நீங்கள் வாருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் கேள்விகளுக்கு சரியான பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களை சரியான பாதையிலே நடத்த வல்லமை உள்ளவராயும் இருக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய திட்டங்களுக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுவோம் என்றால் நாம் ஒருபொழுதும் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக அறிந்து கொள்ள முடியாது. எருசலேமின் தேவாலயத்தை சுத்திகரித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தையும் அவர் சுத்திகரிக்க வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயங்களிலே இருக்கிற அவர் அருவருக்கிற காரியங்களை நமக்கு சுட்டி காட்டும் பொழுது அதை சுத்திகரிக்கும்படியாக அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள ஆவியை நமக்கு தரும்படியாய் அவரை நோக்கி பார்ப்போம். தூய ஆவியானவரின் வல்லமையை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்த, நம்மை வழி நடத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் சதுசேயர்களைப் போல விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை விசுவாசியாமல் உமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் கடந்து போய்விடாதபடி காத்துக்கொள்ளும். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறவர்களாகவும் உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் வாழ அனுதினமும் எங்களுக்கு நீரை கிருபை செய்தள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்களே உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம் என்னுடைய வசனத்திலே வாசிக்கிறது போல எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் மறைந்து காணப்படுகிறதோ அப்படிப்பட்ட காரியங்களை உணர்ந்து உடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து ஒரு மெய்யான விடுதலையை கர்த்தர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் வெறுக்கிற காரியங்களை வெறுக்கும் ஒரு உள்ளத்தை தாரும். தொடர்ந்து உடைய வசனங்கள் எங்களுடைய கால்களுக்கு தீபமாயும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்றும் நாம் கேட்ட சத்தியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? இன்றைக்கு திருச்சபைக்கு வருகிறவர்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர். தேவாதி தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்களுக்காக நாமும் அவருக்கு எதையாவது செய்ய வேண்டும். நாம் பரலோகவாசிகளாக இருந்தாலும் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது வரி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருந்தாலும் நித்தியத்திலே செல்வதை சேர்த்து வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்நாட்களிலும் திருச்சபைகளிலே வேதத்தை முழுவதுமாக விசுவாசியாத சதுசேயர்களைப் போன்ற மக்கள் இருந்து வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய திட்டங்களுக்கும் நாம் எதிர்த்து நிற்போம் என்றால் ஒருபோதும் இயேசுவை இரட்சகராக அறிந்து கொள்ள முடியாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.